நாமக்கல்லில் விஜய் கடந்த 27ஆம் தேதி மேற்கொண்ட பரப்புரையின் போது தாவேகாவினர் நிபந்தனைகளை காற்றில் பறக்க விட்டதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொள்ள முற்பகல் 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை காவல்துறை அனுமதி கொடுத்திருந்த நிலையில் விஜய் பிற்பகல் 2:45 மணிக்கு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிக கூட்டம் கூட வேண்டும் என்று விஜய் வேண்டுமென்றே திட்டமிட்டு வருகை தந்ததாகவும் அதன் காரணமாகவே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் அலை மோதியதாகவும் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெயின் ரோட் வழியாக கால தாமதமாக வந்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தி நிபந்தனைகளை மீறியதாக தெரிவித்துள்ள காவல்துறை உயிர் சேதம் ஏற்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ் ஆகியோரிடம் எச்சரித்தும் அவர்கள் சொன்னதை கேட்கவில்லை என கூறியுள்ளது. மருத்துவமனை பெயர் பலகை மீது தொண்டர்கள் ஏறிய போது மக்கள் மீது சரிந்து அசாதாரண சூழல் நிலவியதாக குறிப்பிட்டுள்ள காவல்துறையினர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் மூச்சு திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படும் என எச்சரித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்குடன் 4 மணி நேரம் தாமதமாக விஜய் வருகை தந்ததால் வெயிலில் காத்திருந்த தொண்டர்கள் மக்கள் தாகத்தில் சோர்வடைந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது.